காணும் பொங்கல் தினத்தில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் என்பதால் சென்னை மெரினா கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா உட்பட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. கேட்கலாம். காணும் பொங்கல் பண்டிகையை மிகவும் பாதுகாப்பாக கொண்டாடுவதற்கான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை நகரிலே பொதுமக்கள் அதிகம் கூடும் மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா, பொருட்காட்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 12,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட உள்ளனர். மேலும் மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளிலே பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏதுவாக கடல் அருகேயே தட்டிகள் அமைக்கப்பட்டு தடுப்புகளும் போடப்பட்டுள்ளது. மேலும் மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் காவல்துறை உதவி மையம் மற்றும் கட்டுப்பாட்டு அறைகளானது காந்தி சிலை அருகேவும் உழைப்பாளர் சிலை அருகேவும் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு வரும் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை துளைத்திராமல் இருப்பதற்கு காவல்துறை கட்டுப்பாட்டு அறை மற்றும் காவல்துறை உதவி மையத்திலே அதற்கான ஒரு அடையாள அட்டையை பெற்று செல்ல வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பிலே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் குளிக்காமல் இருப்பதற்கு தட்டி அமைப்பது மட்டுமில்லாமல் கடல் அருகே காவல்துறையினரும் ரோந்து பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பு குறித்த அறிவுரைகளையும் மேற்கொள்ள உள்ளனர். அதையும் மீறி ஒருவேளை கடலில் குறுக்கே சென்று யாரேனும் மாட்டிக்கொண்டால் அவர்களை காப்பாற்றுவதற்காக 100க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மோட்டார் படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் பிரசன்னா.